கார்த்திக் சுப்பராஜ்க்கு ரெட் கார்டு கொடுத்திருக்காங்களா இல்லையா? இந்த கேள்விதான் பல பேர் மனசுல. ரீசெண்டா கார்த்திக் சுப்பராஜ் டைரக்ஷன்ல எஸ்.ஜே. சூர்யா, பாபி சிம்ஹா, விஜய் சேதுபதி மற்றும் பலர் பெர்ஃபார்மன்ஸ்ல ரிலீஸ் ஆன படம் தான் இறைவி. இந்த படத்துல ப்ரொடியூசர்ஸ பயங்கர கொடூரமா காமிச்சிருக்கிறதாகவும் இந்த படத்தை எடுத்த கார்த்திக் சுப்பராஜ்க்கு ரெட் கார்டு போடணும்னு சொல்லி ப்ரொடியூசர் சங்கத்துல பல சலசலப்புகள் போயிட்டு இருக்கு. இத பத்தி ப்ரொடியூசர் பி.எல். தேனப்பன் சார் பேசும்போது கூட ஜிகர்தாண்டா ப்ரொடியூசர் கதிரேஷனை மனசுல வச்சுட்டு தான் இறைவி படத்தோட ப்ரொடியூசர் கேரக்டரை உருவாக்கி இருக்கிறதாகவும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கார்த்திக் சுப்பராஜ் கிட்ட இருந்து தான் எதிர்பார்க்கலன்னு சொல்லியிருந்தாரு. கூடவே ப்ரொடியூசர் சங்கத்துல இறைவி படத்து மேல எதிர்ப்புகள் கிளம்பும் போது ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜாவும் முதல் ஆளா எதிர்ப்பு தெரிவிச்சதா சொல்லியிருந்தாரு. இறைவி படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டரான ஞானவேல் ராஜா இந்த படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி இறைவிய பார்க்கலையா, அப்போ ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. இதுக்கும் இறைவி தொடர்பான பிரச்சனைக்கும் ஞானவேல் ராஜா பேசினதா சொல்லக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ வைரலா போயிட்டு இருக்கு. அந்த ஆடியோ உங்களுக்காக. அனைத்து தயாரிப்பாளர் நண்பர்களுக்கும் வணக்கம். சுரேஷ் காமாட்சி சார் அண்ணன், அப்புறம் தாஸ் அண்ணன், கதிரேசன் சார் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டேன். அவங்களுடைய அனைத்து கருத்துக்களுக்கும் நான் தலைவணங்குறேன். அதுதான் என்னுடைய கருத்தும். இதில் சோகமான விஷயம் என்னென்னா, ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சு போராடி சினிமாவில் வாய்ப்பு பெற்ற கஷ்டத்தை கூட இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ் படலை. வந்த உடனே 6 மாதத்தில் வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு சி.வி. குமார்னு ஒரு புது தயாரிப்பாளர் அதற்கு அவருடைய கதையை கேட்டு அந்த கதையை பண்ணுறதுக்கு உடனே சம்மதிச்சு அந்த ரிஸ்கை எடுத்து அவரை உருவாக்கி விட்டுருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு சி.வி. குமாருக்கு திருப்பி ஒரு பிரதிபலனா கண்டிப்பாக இது மிகப்பெரிய அவார்டு படம் தான், ஒரு கமர்ஷியல் படம் கிடையாது. அப்படி ஒரு ஸ்லோ பேஸில் இவ்வளோ பெரிய நடிகர் பட்டாளத்தை வச்சு மிகப்பெரிய சொன்ன பட்ஜெட்லேருந்து மேலே அதுக்கு மேலே பல மடங்கு பட்ஜெட் அதிகமாக இந்த படத்தை கொண்டு முடிச்சிருக்காப்புல. போன படத்தில் கதிரேசன் சார் என்ன அவஸ்தைப்பட்டாரோ அதை விட 2 மடங்கு அவஸ்தை இந்த படத்தில் தயாரிப்பாளராக சி.வி. குமாருக்கு இருந்துச்சு. எல்லாம் முடித்து இந்த படத்தை கொண்டு சேர்க்குறப்ப அந்த கடனையும் அந்த பிரச்சனைகளையும் தாங்கிட்டு இந்த படத்தை கொண்டு ரிலீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் திரு சி.வி. குமார் இருந்தார். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் ஒரு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் கடனை கூட இன்றைக்கி வந்துச்சுன்னா அதோட முடிஞ்சுது. அவர் மதுரைக்கு தான் கிளம்பணும். அந்த சூழ்நிலை தான் அவருது. ஏதோ சின்ன படங்கள் பண்ணி தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வராரே ஒழிய ஒரு 1 கோடி கடனையோ 2 கோடி கடனையோ, ஏன்னா அவருடைய பட்ஜெட்டே 1-1.5 கோடியில் தான் எடுத்துகிட்டு இருந்தார். ஆனால் இந்த படத்தை கொண்டு ஒரு 13.5 கோடி பட்ஜெட்டில் கொண்டு நிறுத்தியிருக்காப்புல. சொன்ன பட்ஜெட் வேறு, சம்மந்தமே இல்லாத பட்ஜெட்டில் சொல்லி 13.5 கோடியில் கொண்டு நிறுத்தியிருக்காப்புல. ஸோ இத்தனை பிரச்சனைகளையும் தாங்கிட்டு இந்த படத்தை பற்றி தவறாக ஏதோ ஒரு விஷயம் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்திருந்ததுன்னா அவரையும் அவருடைய குடும்பத்தையும் யாரும் காப்பாற்ற முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் இதை கொண்டு சேர்த்துருக்காரு. இது கண்டிப்பாக ஒரு தயாரிப்பாளரை போர்ட்ரே பண்ணினது யாருக்கு வழியோ இல்லையோ அந்த இயக்குனரை அறிமுகப்படுத்திய சி.வி. குமாருக்கு படம் பார்த்தபோது மிகப்பெரிய வழியை கொடுத்துச்சு. எப்படி நம்ம குழந்தை முன்ன பின்ன இருந்தாலும் அதை கொண்டு எப்படியாவது சேர்த்துடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் கொண்டு சேர்த்தது. இதில் அவருடைய வேதனை உங்களுடைய வேதனை எல்லாம் தாண்டிய வேதனை. சி.வி. குமாருடைய வேதனை நம்மளுடைய அனைத்து வேதனைகளையும் தாண்டிய வேதனை. அதனால் அதை கொண்டு சேர்க்கறதுக்கான போராட்டத்தில் தான் அவர் மாட்டிகிட்டு இருந்தாரே ஒழிய இதை கண்டிக்கக்கூடாதுங்கிற எண்ணமோ இதை கண்டிக்காமல் விட்டுருவோங்கிற எண்ணமோ கிடையாது. அதனால் கண்டிப்பாக எல்லாருடைய கருத்துக்கும் நன்றி. அந்த கருத்து தான் எங்களுடைய கருத்தும். இது கண்டிப்பாக மிகப்பெரிய ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கு அனைத்து ஒத்துழைப்பும் எங்கள் ப்ரொடியூசர் இன்றைக்கி இருக்கிற எல்லா தயாரிப்பாளர் எடுக்கிற முடிவுகளுக்கும் கூட நிற்போம். நன்றி, வணக்கம். இந்த பிரச்சனை தொடர்பாக ப்ரொடியூசர் தானுவை நாங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது இது வரைக்கும் ப்ரொடியூசர் கவுன்சிலர் இருந்து கார்த்திக் சுப்பராஜ்க்கு ரெட் கார்டு போடலை, யாரோ தேவையில்லாமல் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு.
என்னதான் ரெட் கார்டு போடலைனாலும் இதுக்கு மேல கார்த்திக் சுப்பராஜ் படங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா ப்ரொடியூசர் கவுன்சில இருந்து சப்போர்ட் கிடைக்கிறது கேள்விக்குறியான விஷயம் தான். ஸோ ப்ரொடியூசர்ஸ் இனி அவங்க ஓன் ரிஸ்க்ல தான் கார்த்திக் சுப்பராஜ் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும். பாத்தீங்கன்னா ஒரு இடம்லாம் தங்க முடியாது எங்களால. லிட்டரலி ஒரு 4 days கேரவன்லயே படுத்துக்கிட்டு அந்த படத்துல அந்த சாங் நடிச்சு கொடுத்தாரு. ரஜினி சாரையும் கமல் சாரையும் மிக்ஸ் பண்ண ஒரே ஒரு நடிகர் தனுஷ் தான்.